Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. கடந்த சில காலமாக ஓரளவுக்கு நிலையாக இருந்த தங்கம் விலை மீண்டும் உயரத் தொடங்கிவிட்டது. தங்கம் விலை இதுபோல தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மக்கள் அதிர்ச்சியில் உள்ள நிலையில் அது வரும் காலத்தில் கொஞ்சமாவது குறைய வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் வரை தங்கம் விலை ஓரளவுக்கு நிலையாகவே இருந்தது. ஆபரண தங்கம் 1 கிராம் 8750 ரூபாயிலிருந்து 8900 ரூபாய் என்ற ரேஞ்சிலேயே இருந்து வந்தது. ஆனால் கடந்த வாரம் சர்வதேச அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் தங்கம் விலையை தாறுமாறாக உயர்த்தியது. இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடரும் நிலையில் அது தங்கம் விலையிலும் எதிரொலிக்கிறது. கடந்த 5 நாட்களில் ஞாயிறு தவிர மற்ற 4 நாட்களிலும் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வருகிறது. கடந்த ஜூன் 10ஆம் தேதி ஆபரண தங்கம் 1 கிராம் 8945 ரூபாயாக இருந்தது. இப்போது வெறும் 5 நாட்களில் ஆபரண தங்கம் 1 கிராம் 9320 ரூபாயை தொட்டுவிட்டது. அதாவது 5 நாட்களில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 375 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை இதுபோல மீண்டும் உயர ஆரம்பித்து விட்டதால் மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். திருமண சீசன் சீக்கிரமே தொடங்கும் நிலையில் இந்த ரேஞ்சில் தங்கம் விலை உயர்வது மக்களிடையே பயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதற்கிடையே தங்கம் விலை ஏன் உயர்கிறது, இது குறைய கொஞ்சமாவது வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், தங்கம் விலை மீண்டும் ராக்கெட்டில் ஏறிவிட்டது. நாம் தங்கம் விலை 8500 ரூபாய்க்கு போகும் என கணித்திருந்தோம். ஆனால் இப்போது அது 9500 ரூபாய்க்கு போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் குவாட் மியூச்சுவல் ஃபண்டின் கணிப்பின்படி ஏதாவது அரிதாக நடந்து 15% வீழ வேண்டும் என வேண்டிக் கொள்வோம். ஆனால் அதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. இன்றும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அமெரிக்காவில் இப்போது கோர் பணவீக்கம் 2.8% உள்ளது. அனைவரும் 0.3% வரை உயரும் என நினைத்தார்கள். ஆனால் 0.1% மட்டுமே ஏறியுள்ளது. இதனால் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்பு கம்மி. ஏனென்றால் அங்கு பணவீக்கம் உயரவே வாய்ப்புகள் உள்ளன. ஆனாலும் இந்த ஆண்டு ஒரு 0.25% வட்டியை அமெரிக்கா குறைக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் தெரிய வரும். அதற்குள் ஒரு பணவீக்க டேட்டா வரும் என்பதால் நிலைமை மாறலாம். இவ்வாறு கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். அமெரிக்க பெடரல் வங்கியின் அடுத்த கூட்டம் நாளை, அதாவது ஜூன் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் வட்டி விகிதம் குறைக்கப்பட வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த ஆண்டு வரும் காலங்களில் நடக்கும் கூட்டங்களில் வட்டி குறைக்கப்படலாம். அப்படி வட்டி குறைக்கப்பட்டாலும் தங்கம் விலை உயரவே செய்யும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.